ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அப்போ இயேசுவின் நாமத்தில் 2வது ஆராதனைக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்க இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பகுதி ரோமரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனம் மாத்திரம் வாசிப்போம். பிறகு நம்ம வார்த்தைகளுக்கு கடந்து செல்வோம். அன்றியும் பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் கவனிக்கும் பொழுது ஒரு 2 நிமிஷம் மனசுக்குள்ளே சொல்லிக்கணும் அந்த வேத வசனத்தை. அப்படி நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரே ஒரு வசனத்தை கற்றுட்டிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் உங்களை பிடிச்சிருக்க முடியாது. நல்ல காலம் நீங்கள் கற்றுக்கல. ஆண்டவர்களை ஆஸ்வதிப்பார். அப்போது ஒவ்வொரு வசனமும் நமக்கு ஒரு வல்லமையாய் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வசனங்கள், ஆவினால் வசனங்கள் எழுதப்பட்டுச்சின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பவர்ஃபுல் வார்த்தைகள். சரி, இங்கே பார்க்கும் பொழுது பலம் உள்ளவராகிய நாம் நமக்கே பிரியமாய் நடக்காமல் பலவீனுடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதுனா செல்ஃப் சென்டர்ட் லைஃப் இல்லை, செல்ஃபிஷ் லைஃப் இல்லை, மற்றவர்களுக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை. சரி, 4 காரியங்களை இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிற 4 காரியங்கள். கைடன்ஸ் ஆஃப் சர்வீஸ். ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்ன, ஊழியத்தில் மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை ரட்சித்தார், வேறு பிரித்தார், அபிஷேகித்தார். இப்போ ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுறாரு, சபையில் உங்களை ஆண்டவர் விசுவாசியாய் வைத்திருக்கிறார். நீங்கள் எப்படி இருக்கணும், நிறைய வசனத்தில் நிறையா படிச்சிருக்கீங்க, நிறைய பாட்டு உங்களுக்கு தெரியுது. இப்போ வெறும் சாதாரணமாக பாடல, ஹிந்தி, தெலுங்கு, தமிழ்னு எல்லாத்துலேயும் பாடுறீங்க. ஹல்லேலூயா. சரி, ஹிந்திக்காரன் கேட்டால் அவன் தற்கொலை பண்ணிப்பான், தமிழ்காரன் கேட்டால் தற்கொலை பண்ணாமல் இருக்கிறான், தெலுங்குக்காரன் கேட்டால் அவங்களும் தற்கொலை பண்ணி, எப்படியோ நம்ம பாடிடுறோம். நல்ல அருமையான பாட்டை கர்த்தர் நமக்கு ஓரளவுக்கு நம்ம பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி விடுகிறோம். ஹல்லேலூயா. சரி, ஆண்டவர் தேவன் அப்போ ஒரு எதை நாம் கற்றுக்கொண்டோமோ அதை மற்றவர்களுக்கு கற்றுக்கொடு. சொல்லுங்கள், கற்றுக்கொண்டதை கற்றுக் கொடுப்பேன். ஹல்லேலூயா. இப்போது முதல்ல சரி. 2வது கைடன்ஸ் ஆஃப் எடிஃபிகேஷன். பக்தி விருத்தி உண்டாக, அதாவது வழிகாட்டும் பொழுது அந்த வழிகாட்டுதல் தேவனுடைய பக்தி விருத்திக்கு உகந்ததாய் இருக்க வேண்டும். அப்படின்னா நம்முடைய பேச்சு, நம்முடைய செய்கைகள் எல்லாமே வேதாகமத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் எப்படி பேசுகிறானோ அதுபோல் பேசி, அதுபோல் அவர்களை பக்தி விருத்திக்கு, தேவனை அறிகிற அறிவில் அவர்களை ஜெபிக்க வைக்கணும், அவர்களை பாட வைக்கணும், அவர்களை முழங்கால் போட வைக்கணும், அவருடைய சபைக்கு வர வைக்கணும். இப்படி பக்தி விருத்திக்கு உண்டான காரியங்களை அவனிடத்தில் பேச வேண்டும். நானும் சின்ன வயசில் ஒரு மூவி பார்த்தேன், நீ பார்த்தியா? அதில் ஒரு பாட்டு வருமே, இது பக்தி விருத்தி வருமா? சரி, 3வது காரியம் பார்க்கும் பொழுது கைடன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். அந்த பக்தி விருத்தி எப்படி இருக்கணும் அப்படின்னா கிறிஸ்துவை போல் இருக்க வேண்டும். கைடன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவிலே வழிகாட்டுதல். கிறிஸ்து எப்படி வழிகாட்டினாரோ, எப்படி பக்தி விருத்தியாய் நடந்து கொண்டாரோ, பிதா 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 என்று எல்லா இடத்திலும் தேவனை மகிமைப்படுத்தினாரோ அதுபோல கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, 4வது காரியம் கைடன்ஸ் ஆஃப் பேஷன்ஸ். அந்த வழிகாட்டுதல் பொறுமையோடு கூட செயல்படுத்த வேண்டும். அந்த வழிகாட்டுதல் எப்படி இருக்கணும், பொறுமையோடு. இப்போ 4 காரியங்களை மைண்டில் கொண்டு வந்துட்டேன். 1, நம்ம என்ன பண்ண வேண்டும், ஊழியத்தில் ஆண்டவர் ஊழியத்தில் நம்ம அவளை நடக்கும்படியே வழிகாட்ட வேணும். 2வது பக்தி விருத்தியில் அவர்கள் வழிகாட்டணும். 3வது என்ன பண்ணணும், கிறிஸ்துவை போல நம்ம வாழ வழிகாட்டணும். 4வது அதை பொறுமையோடு செய்யும் பொழுது கர்த்தர் 100 ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னென்னா கிரைஸ்ட் இஸ் த மாடல். கிறிஸ்துவே உருவகம் என்ற ஒரு வேர்டு கூட. உருவகம்னா அவளை போலவே மாறுது, வெறும் புறம்பானது இல்லை, முடி வெட்டிக்கிறது, ட்ரெஸ் போட்டுக்கிறது இல்லை, உள்ளான அனுபவங்கள். நம்முடைய இன்னர் மேன் சொல்ல, உள்ளே இருக்கிற மனுஷன் என்ன பண்ணணும், மாறணும். அதுதான் கர்த்தர் மதத்தை ஸ்தாபிக்க வரல,
ஒரு மார்க்கத்தை காண்பிக்க வந்தார். ஹல்லேலூயா. இப்போ இந்த 4 காரியங்களை நம்ம கவனிக்கும் பொழுது ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுவார்? உங்கள் மூலமாக மகிமைப்படுவார். உங்களை ரட்சித்திற்காக சந்தோஷப்படுவார். உங்களை வேறு பிரித்துக்காக சந்தோஷப்படுவார். உங்களோடு கூட பரலோகத்தில் இருப்பதற்காக சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை முதல் வசனத்தை நீங்கள் வாசிங்க. ரோமர் 15:1 பாருங்க. அன்றியும் பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். அப்போ நமக்கு என்னென்னலாம் பிரியமா இருக்கோ அந்த பிரியத்தை மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டும். அவர்களுடைய பிரியத்தின்படி நடக்க வேண்டும் இல்லையா? அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? தன் பிள்ளைகளுக்காக என்ன பண்ணுறாங்க? சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் மேரேஜ் ஆகி அந்த குழந்தை பிறக்கிற வரையிலும் நல்லா தூங்குவாங்க. ஆனால் குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தை என்ன பண்ண தூக்கம் போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ண டிசிப்ளின் ஆவாங்க. காலையில் 6 மணிக்கு எழுந்தால் தான் குழந்தைய குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும். அப்போ அந்த டிசிப்ளின் வருது பாருங்க அப்படியே. அப்போ அவனுக்கு என்ன நினைக்கிறாங்க? அந்த குழந்தைய நம்ம சரியாக வழிகாட்டலைன்னா இந்த குழந்தை உருப்படாமல் போயிடும். இந்த குழந்தை அப்போ அந்த குழந்தை பலவீனமாக இருக்குது. இந்த பலம் உள்ள இந்த தாய் என்ன பண்ணுறா? தன்னுடைய பலத்தை எல்லாம் அந்த குழந்தைக்கு கொடுத்து அந்த குழந்தைக்கு சோறு ஊட்டுறா. அந்த குழந்தை அழும்பொழுது பால் கொடுக்குறா. எல்லாத்தையும் செஞ்சு அந்த குழந்தைய பலமுள்ள குழந்தையாய் எல்லாரும் கண்களுக்கு முன்பாக நிறுத்த கடைசியில் கை கழுவிட்டு போயிடுது. அது அடுத்த பார்ட் ஸ்டோரி. இது பார்ட் 2. அது பார்ட் ஃபர்ஸ்ட் வந்து நல்லா இருக்குது. இந்த முத்து குளிக்க போகிறவங்க இருக்காங்களா? முத்து குளிக்கத்தில் பேர்ல் யாராவது பேர்ல் செயின் போட்டிருக்கீங்களா? இங்கே இல்லை, கோல்டே கிடைக்க முடியும். எங்கே பாஸ்டர் முத்துன்றீங்களா? சரி, இந்த முத்து குளிக்க போகிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஆழமான பகுதியில் குதிப்பாங்க. தூத்துக்குடியில் அது ரொம்ப முத்து குளிக்கிற இடம் இருக்குது. குதித்து போய் முத்து தேடுவாங்க. தேடும்பொழுது அவனுக்கு ஒரு பயம் இருக்கும். என்ன பயம் இருக்கும்? ரொம்ப ஆழத்தில் போய் தேடுற அந்த இன்ட்ரெஸ்டில் டப்புன்னு என்ன பண்ணுச்சுன்னா மூச்சு செத்து போயிட்டா என்ன பண்ணுறது? அதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு கயிறை இடுப்பில் கட்டி அந்த கயிறை மேலே இருக்கிறவங்கிட்ட கொடுத்துட்டு போவாங்க. அவன் சொல்லுவாங்க, எப்பா மூச்சு திணறுச்சுன்னு வச்சுக்கோ, இந்த கயிறை பிடிச்சி ஆட்டுவேன், டக்குன்னு இழுத்துரு. அப்போது கொடுக்குற ஆள் எப்படி இருக்கணும்? துரோகியாக இருக்கக்கூடாது. பழிவாக நைட்டு பொண்டாட்டிகிட்ட சண்டை போட்டு அவங்க கையில் கயிறு கொடுத்துடக்கூடாது. பிள்ளைங்கிட்ட சண்டை போட்டு பிள்ளைங்களை கயிறை கொடுத்துடக்கூடாது. அப்போ அந்த கயிறு வச்சிருக்கிற ஆள் பலசாலி. அவன் எப்படி இருக்கணும்? அந்த கவனிக்கிறவனாக இருக்கணும். அந்த ஸ்ட்ரிங் ஆடுதா, அந்த கயிறு ஆடுதா பார்க்கணும். நீங்கள் தூக்கத்தில் ஆடுறீங்க, இப்போது அந்த கயிறு ஆடுதா பார்த்துட்டு அவன் பாடணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவன் மூச்சு திணறி இப்படி தினம் டம்முன்னு கடன்னு தூக்கிடணும், இல்லைன்னா ஆல் அவுட். முத்து குளிக்கிறது அவ்வளோ பயங்கரம். அந்த நாட்களில் பயங்கரம். இப்போலாம் மாஸ்க் வந்துடுது, ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்குது, ரொம்ப மாடர்ன் இது வந்து போச்சு. அந்த நாட்களில் அவ்வளோ பயங்கர ரிஸ்க் எடுத்து அவன் என்ன பண்ணுவான்? இதுதான் பலவீனரை தாங்கிறது. எந்த நிலை இருந்தாலும் எப்படியாவது அவன் கவனம் வச்சு, எப்படி ஒரு பலசாலி மேலே இருக்கிறவன் கரையில் இருக்கிறவன் இந்த பலவீனனை எப்படி அவன் காமந்து பண்ணுகிறானோ, அதுபோல் நீங்களும் நானும் இந்த பாவத்தில் இருக்கிற ஆட்களை, படுகுழியில் இருக்கிற ஆட்களை, நரகத்துக்கு போகிற இந்த ஆட்களை நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? தூக்க வேண்டும். ஹல்லேலூயா. உலகம் எங்கும் சென்று இயேசுவின் வார்த்தையை கூறி சீஷராயாவருமாய் இயேசுவின் வழி நடப்போம். உலகம் எங்கும் சென்று இயேசுவின் வார்த்தையை கூறி சீஷராயாவருமாற இயேசுவின் வழி நடப்போம். சாட்சிகளாய் வாழ்ந்திடுவோம் உன்னத வாழ்விலே. சாட்சிகளாய் வாழ்ந்திடுவோம் உன்னத வாழ்விலே. இமய முதல்
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் கொயர் பாடும்போது சேர்ந்து பாடணும். அவங்களுக்கு பயமாக இருக்கும்ல. ஹல்லேலூயா. பாஸ்டர் கவனிக்கிறாரு, குரல் தப்பாயிட போகுது அப்படின்னு நம்ம ஸ்கேலில் பாடுறோமா அப்படின்னு பயப்படுறோங்க. ஜோயலை வேற பார்ப்பாங்க, என்ன வேற பார்ப்பாங்க. நீங்கள் கூட பாடினீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. நீங்கள் பலவான்கள், அவர்கள் பலவீனர்கள். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் தேவன் இந்த ரோமன் சாப்டர் ரொம்ப பவர்ஃபுல் சாப்டர். ஏனென்றால் இந்த ரோமன் சாப்டர் எழுதும்போது பவுல் பெரிய வாஞ்சையோடு கூட அந்த கடிதத்தை எழுதுகின்றான். அவனுக்கு ரொம்ப நாள் ஆசை, எருசலேமில் இருக்கிறான், ரோமுக்கு போகணுன்ற ஒரு ஆசை. கடைசியில் அவனுக்கு தெரியாது அங்கே தான் சாக போகிறேன்னு. சில பேருக்கு நமக்கு எங்கே போகிறேன்னு தெரியாமல் சார் ரொம்ப வாஞ்சை, நான் ரோமுக்கு வர ஆசையாக இருக்கிறேன். ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம்னு சொல்கிற மாதிரி இந்த ஒரு பெரிய ஆத்தர் எழுதியிருக்கிறார். அவருடைய பேர் வந்து பேக்கர்னு சொல்லி அவர் சொல்ல, ஆல் ரோட்ஸ் இந்த பைபிள் லீட்ஸ் டு ரோமன்ஸ்னு எழுதியிருக்கிறார். அப்போ அவ்வளோ முக்கியமான சாப்டர், எல்லா சாப்டரும் பவர்ஃபுல் சாப்டர்னு எழுதுறார். அருமையான மார்ட்டின் லூதர் சொல்கிறாரு, இந்த ரோமன் சாப்டர் வந்து டெய்லி பிரெட் மாதிரி, டெய்லி ஒரு சாப்டர் படித்தா அவ்வளோ நாலேஜ் வரும்னு சொல்லி அவர் இந்த ரோமன் சாப்டரை எழுதுகிறார். எல்லாரும் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய தியாலஜின்ஸ் இந்த ரோமன் சாப்டர் ரொம்ப ஹார்டு, நல்ல பயங்கரமாக எழுதலாம். ஏன்னா இந்த ரோமர்கள் உலகத்தையே ஆளுகை செய்கிறார்கள், உலகத்தையே ஆளுகை செய்கிறார்கள். இவனுடைய வாஞ்ச விருப்பம் என்னென்னா, இந்த ரோமை நம்ம பிடிச்சிட்டோம்னா உலகத்தை பிடித்து விடலாம். ஹல்லேலூயா. இவங்களை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிரயாசப்படுகிறான். அந்த பிரயாசத்தை தேவன் அவனோடு கூட இருந்து நிறைவேற்றுகிறார். 30 நாடுகள் கிறிஸ்தவ நாடுகளாய் மாறிவிடுகிறது. நம்ம ஒரு ஆளை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரதுக்கு படாத பாடுபடுறோம். தலையால் தண்ணி குடிக்கிறாங்களாம். அது என்னன்னு தெரியல, பழமொழி. எப்படி குடிக்கிறாங்க? தலையில் தானே வாய் இருக்குல்ல, தலையால் தண்ணி குடிச்சேன்னு. அதுபோல் எப்படியாவது ஒரு ஆத்மாவை ரட்சிப்பதற்கு நம்ம கஷ்டப்படுறோம். ஆனால் இவன் நாடுகளை மாற்றி விடுகின்றான். இப்போ எவ்வளோ பெரிய அந்த வைராக்கியம் பார்த்தீங்களா? அந்த வைராக்கியம் தான் அடுத்த நிலைக்கு அவர்களை கொண்டு செல்லுது. சரி, கவனிங்க, இந்த வசனங்களை மறுபடியும் நம்ம வாசிக்கும் பொழுது அநேக காரியங்களை, அப்போ ரோமன் கேத்தலிக் சர்ச்சஸ் வந்து பவர்ஃபுல் சர்ச். இந்த வந்து அருமையான பவுலும் பேதுரும் சேர்ந்து தான் தேவன் என்ன பண்ண, பவுலும் பேதுரும் சேர்ந்து தான் இந்த அருமையான ரோமில் சபையை அவர்கள் ஸ்தாபிக்கின்றார்கள். பிறகு அந்த சபை பீட்டர்ஸ், இப்போ அந்த பீட்டர் அவனுடைய சடலம், அவனுடைய டெட் பாடி இப்போ வந்து அங்கே பீட்டர் இதில் தான் இருக்குது, பெசலிக்கான்னு பீட்டர் பெசலிக்கா அங்கே ரோமில் இருக்குது. அங்கே தான் அந்த ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. எல்லாமே ஆண்டவர் அதை செஞ்சு வச்சுக்க மறிக்கிறான்கள். இப்படி பார்க்குறோம் எல்லா காரியங்களும். எதெல்லாம் நீங்கள் விதைக்கிறீங்களோ அவற்றையெல்லாம் ஒரு நாள் அறுவடை செய்வீர்கள். நீங்கள் சபைக்கு வருவது பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் கிறிஸ்தவனாக இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுவது பெரிய அபிஷேகம். ஹல்லேலூயா. நீங்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருப்பது பெரிய அபிஷேகம். ஹல்லேலூயா. இன்னைக்கு வெள்ளை சட்டை போட்டு வந்திருக்கு, அது பெரிய அபிஷேகம். ஹல்லேலூயா. இப்போ தேவனுக்கென்று நீங்கள் எந்தெந்த காரியத்தில் பிரயாசப்படுகிறீர்களோ அத்தனையும் கர்த்தர் தன் கணக்கிலே வைப்பார். நாம் சிந்துகிற ஒவ்வொரு துளியின் கண்ணீரையும் துருத்தியிலோ வைத்திருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் என்னப்பட்டு சொல்லுங்கள், என்னுடைய கண்ணீரின் துளிகளை கர்த்தர் துருத்தியிலே வைத்திருக்கிறார் ஆண்டவரே. அவைகளெல்லாம் என்னப்பட்டு கர்த்தாவே, நான் சிந்தன கண்ணீர் ஒரு நாளும் வீணாய் போகாது கர்த்தாவே. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் சிந்துகிற கண்ணீர், குடும்பத்திற்காக, உங்களுடைய சபைக்காக நீங்கள் சிந்துகிற கண்ணீர் ஒரு நாளும் வீணாய் போகாது. நான் அடிக்கடி நம்ம சர்ச்சை நினைக்கும் போதெல்லாம் அந்த 7 பேர் 9 பேர் அந்த 7வது ஃப்ளோரை போய் குதிக்கிட்டோமான்னு கத்தனது என் மனசில் அடிக்கடி வரும். நிறைய பேர் மயக்கடிச்சு கீழே வந்து எனக்கு வரும். 650 போலீஸ் சுற்றி நின்னது என் கண்ணில் வரும். இந்த சான்ஸ்லாம் திரும்ப கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் ஒரு வைராக் என்ன இருக்கும்னா, இதெல்லாம் தேவன் மறந்து போயிடுவாரா? இப்படி தானே பவுல். இது ஒன்றுமே இல்லை. பவுல் எவ்வளோ பாடுகளை அவன் படுகின்றான். அந்த வசனங்களை பார்க்கும் பொழுது அவன் பட்ட பாடுகள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். ஆக பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனுடைய பலவீனங்களை தாங்க வேண்டுமா? ஹல்லேலூயா. அது மிக மிக
முக்கியமான ஒரு சரி. இந்த காரியங்களை வாசிக்கும் பொழுது அங்கே செகண்ட் செஞ்சுரியில் அந்த ரோமெல்லாம் கம்ப்ளீட்டாக மாறி விடுகிறது. ஆண்டவர் திட்டங்களை ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார், பெரிய காரியங்களை கர்த்தர் கொடுக்கிறார். பேதுகிட்ட சொல்கிறாரு, பரலோகத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன், நீ எதை பூமியிலே கட்டுகிறாயோ அந்த பரலோகத்தில் கட்டப்பட்டு whatever you build on it will be bound in heaven. இல்லையா? ஆண்டவர் whatever you lose on earth it will be loosed in heaven. அப்போ ஆண்டவருக்காக எதை செய்கிறீரோ அவை எல்லாம் தேவன் அங்கீகரிக்கின்றார். அப்படியே கரங்களை வச்சு சொல்லுங்கள், நான் செய்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவரே, என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அங்கீகரிக்கிறீர் ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. இந்த ரோமன் கேத்தலிக் சபைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத பார்க்க முடிகிறது. பலவீனர்களை தாங்க வேண்டும், அதுதான் மிக மிக முக்கியம். ஒரு 7 பாயிண்ட் நான் கொஞ்சம் குயிக்காக சொல்கிறேன், குறித்து வச்சுக்கிறீங்களா? அப்போது ஆண்டவர் தேவன் வந்து சில சமயங்களில் நீங்கள் விழுந்து போயிடுறீங்க, பலவீனமாகிடுறீங்க. வயசாகி விழுந்து போகிறத பற்றி நான் சொல்ல. அப்படின்னா ஒரு கடன் பிரச்சனை விழுந்து போயிடுறீங்க, ஒரு வியாதியில் விழுந்து போயிடுறீங்க, ஒரு வேலை இல்லாமல் போயிடுது, ஒரு பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகிடுது. அப்போது நம்பர் 1 பாயிண்ட் என்னென்னா ஃபைண்டிங் த மிஸ்டேக். ரைட், வெரி குட்மா, கரெக்டாக போட்டிங்க. அண்டர்ஸ்டாண்டிங் வேர் யூ ஃபால்னா நல்லாயிருக்கும். எங்கே விழுந்தையோ அங்கே என்ன செய்ய வேண்டும், அதை நினைத்து பார்க்க வேண்டும். கணக்கில் ஃபெயில் ஆகிட்டேன், ஏன் ஃபெயில் ஆகினா? சரியாக தப்பாக ஆன்சர் எழுதிட்டேன். ரைட்டு. கெமிஸ்ட்ரியில் ஃபெயில் ஆனேன், சரியாக அப்ரிவேஷனை கவனிக்கலை. எதில் நீ ஃபெயிலர் ஆகுறிய விழுந்து போனியோ அந்த இடத்தை மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணணும். திரும்ப கடன் வாங்கிட்டேன், ஏன் கடன் வாங்கினேன், எதற்காக கடன், வேலைக்கு போகலையா, இல்லை என் புருஷன் குடித்தாரா, ஏதோ ஒரு ரீசன், அதை ரீகலெக்ட் பண்ணு. 2வது, இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப், உன்னை மேன்மைப்படுத்திக்கொள். இல்லை, கர்த்தருடைய பிள்ளையாக நான் இருக்கேன், இயேசுடைய பிள்ளையாக இருக்கேன், எனக்கு வாக்கு தத்தங்களை தேவன் தரார், ஒவ்வொரு மாதமும் எனக்கு வாக்கு தத்தத்தை கொடுக்குறார், அந்த வாக்கு தத்தத்தை நான் உபயோகப்படுத்தலை, இனிமே நான் அதை உபயோகப்படுத்துவேன். இந்த வருஷத்தில் கர்த்தர் எனக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்தார், எ சிட்டி வித்தவுட் வால்ஸ் சொல்லி. ஹல்லேலூயா. என் சபைக்கு கர்த்தர் பதிலில்லாத பட்டணத்தை போல மாற்றுவேன்னு சொன்னார். என் குடும்பத்தையும் தேவன் அப்படியாய் மாற்றுவார். என் வேலை ஸ்தலங்களில் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். He will extend my territory in a big way. பெரிய அளவுக்கு என்னுடைய எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குவார். ஹல்லேலூயா. 3வது, educate yourself, உன்னை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். I am not old. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐயோ நான் படிக்கலையே, இல்லை, கர்த்தருடைய வேதாகமத்தை படித்தா போதும், எல்லாவற்றுக்கும் மேலே தேவ ஞானத்தை உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய சபையை பேதுரு ஸ்தாபிக்கின்றார். ஒரு மீன் பிடிக்கிறவன், ஒரு ஜான், ஜேக்கப், எல்லாம் மீன் பிடிக்கிறவங்க, டாக்ஸ் கலெக்டர்ஸ், இவங்க எல்லாம் பெரிய காரியங்களை செய்து விடுகிறார்கள், திராட்சாக்களையே மாற்றி விடுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப், உன்னை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். 3வது என்ன பண்ண, 3 சொல்லிட்டுனா புதுப்பித்துக்கொள். 4வது காரியம் செட் கோல்ஸ், இலக்குகளை ஆரம்பிக்கணும். இல்லை, இந்த வருஷம் கர்த்தர் எனக்கு கொடுப்பார், இந்த வருஷம் இந்த கர்த்தர் செய்வார், ஏன்னா இந்த வருஷம் நான் இந்த காரியத்தை செய்வேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை கைவிட மாட்டார். அப்போ இந்த கோல்ஸ் மிக மிக முக்கியமாக வாழ்க்கையில். அந்த கோல்ஸ் இல்லாமல் உன்னால் அடுத்த காரியத்துக்கு போக முடியும். இந்த வருஷத்தில் நான் வந்து நியூ டெஸ்டமென்ட் படித்து முடிப்பேன், ஓல்ட் டெஸ்டமென்ட் காரியங்களே செய்வேன், இப்படி காரியங்கள். என் வீட்டில் ப்ரேயர்ஸ் எல்லாம் ஆரம்பிப்பேன், என் வீட்டில் வந்து நைட் ப்ரேயரை ஆரம்பிப்பேன், இரவு ஜெபத்தை என் பிள்ளைங்கள்லாம் வந்து உட்காரல, நான் உட்காருவேன் ஃபஸ்ட்டு. இதான் கோல்ஸ். ஹல்லேலூயா. இந்த கோல்ஸுகளை பண்ணுவோம். 6வது காரியம் திறமை, இம்ப்ரூவ் யுவர் டேலண்ட்ஸ். டேலண்ட், உன்னுடைய திறமைகள் என்ன இருக்குது? உனக்கு பாடல் பாடும் திறமை, நிறைய பாடலை கற்றுக்கோ. எனக்கு ஜெபிக்கிற திறமை, 1 மணி நேரம் ஜெபத்தை 3 மணி நேரம் ஜெபமாக மாற்று. ஹல்லேலூயா. சர்ச்சில் வந்து வேதாகமத்து வார்த்தைகளை கேட்கறது இன்ட்ரெஸ்ட், பைபிள் ஸ்டடிக்கு வா. இந்த முறை பார்க்கும்போது பைபிள் ஸ்டடி நாங்கள் எடுக்கும்போது பைபிள் ஒரு 10 பேர் தான் உட்காந்தாங்க. ஆனால் இப்போது கர்த்தர் இந்த இடம் முழுவதும் நிற்பறார். நான் போன வாரம் சொன்ன, ஆண்டவரே இந்த இடம் எனக்கு இன்னும் ஃபஸ்ட் ஃப்ளோர் நிரம்பணும், பைபிள் ஸ்டடிக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் நிரம்பணும் ஆண்டவரே, பைபிள் ஸ்டடிக்கு 3rd ஃப்ளோர் நிரம்பணும் ஆண்டவரே. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போல் அந்த பைபிள் ஸ்டடி அப்போது தேவனுடைய மனசு இறங்க தான் நான் பார்க்கணும்னு நினச்சேன். ஹல்லேலூயா. அப்போ 5வது, இம்ப்ரூவ் யுவர் டேலண்ட்ஸ். 5வது, கெட்ட பழக்கங்களை மறந்து விடு. ஃபர்கெட் யுவர் பேட் ஹேபிட்ஸ். என்னென்ன கெட்ட பழக்கம் ஒன்றால் எழுந்திருக்க முடியாமல் இருக்குது? வாட் ஆர் த பேட் ஹேபிட்ஸ் யூ ஆர் ஹேவிங் இன் யுவர் லைஃப்? அதை வெளியே கொண்டு ஆண்டவரே, இந்த பேட் ஹேபிட்ஸ்லேருந்து என்னை விடுதலையாக்கு கர்த்தாவே.
அது முன்னேறாமல் அவனை தடுத்து விடுது, அடுத்த லெவலுக்கு ஒன்று கொண்டு போக மாட்டுது. ஆண்டோட செல்லு இந்த பேட் ஹேபிட்ஸ் என்னை விட்டு போகணும் கர்த்தாவே. முழங்கால் போட்டாவே தூக்கம் வருது. மோசமான பேட் ஹேபிட் அது. குடிகாரனை கூட மன்னிச்சிருவார், ஒன்றை மன்னிக்க மாட்டார். ஒரு சில பேர் சொல்லுவாங்க முழங்கால் போட்டாவே தூக்கம் வருது, பிசாசு கூட இருக்கிறான்னு அர்த்தம். 7வது காரியம், உற்சாகப்படுத்துகிற ஒரு நபர்களோட உறவுகள். ஹாவ் அ ரிலேஷன்ஷிப் வித் பாசிட்டிவ் பீப்புள், பாசிட்டிவ் திங்கிங் பீப்புள். உன்னை உற்சாகப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. கடன் பிரச்சனை ஆச்சா, போச்சு. நேற்று கூட 2 பேர் தற்கொலை பண்ணிட்டான். இவர் 3வது ஆள் இவரே மோட்டிவேட் பண்ணுறாரு, நீயும் போய் தற்கொலை பண்ணிக்கோன்றார். ராத்திரிலாம் அவன் என்ன நினைப்பான், ஓஹோ தற்கொலை பண்ணிட்டு ஜாலியாக இருந்தாலும் போல, மறுத்து எவனும் கடன் கேட்க மாட்டான் போல, திரும்பி வந்து கடங்காரன் வந்து நம்ம தொல்லை பண்ண மாட்டான் போல. அப்போது உற்சாகப்படு, என்கரேஜ் பண்ணவங்களோட நீர். 7 காரியங்கள் எப்படி ஆண்டவர் பலவீனமாக இருக்கும் பொழுது மேலே வருவது. கரங்களை தட்டி கத்திர நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 9:22 கொஞ்சம் குயிக்காக போகலாமா, டைம் ஆயிடுச்சு. பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு, பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனை போல் ஆனேன். பலவீனருக்கு பலவீனரை போல் ஆனேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படி, எப்படி அவன் கீழே அதுக்கு ரீசன் சொல்லலாம், எப்படியாவது பிள்ளைகளை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். நான் எல்லாருக்கும் எல்லாமா ஆனேன். இவங்க நல்லா படிச்சுவேன், கம்மேலி பாடத்தை படிச்சுவேன், டோராவை நல்லா படிச்சுவேன், பவர்ஃபுல், இவனுடைய நாலேஜ் யாருக்கும் கிடையாது, பரிசேயன் வேற. அந்த எல்லாரும் இவனை பார்த்து கிறிஸ்தவர்கள் பயப்படுறாங்க. இவனை வந்து எல்லாத்துலேயும் மேம்பட்டவனாக இருக்கான், பெரிய பணக்காரன். அவங்க ஃபாதர் சிரியாவில் பெரிய ரிச்மேன், நிறையா ஷிப்புங்களை வச்சுருந்தார். இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்குது. அவன் சொல்கிறான், பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நானும் பலவீன போல பலவீனான. அப்படி எப்படியாவது சிலர் ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும், அது என்னன்னு சொல்கிறான் பின்னாடி பாருங்க. சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளி ஆகும்படிக்கு, சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளி. நிறைய பேர் சுவிசேஷம் சொல்கிறாங்க, அதில் பார்ட்னராக நான் போகிறேன். I'm going to become a partner in preaching the gospel. Gospel preach பண்ணுறதுல பார்ட்னராக மாறணும். ரைட்டா? அது நிமித்தமே இப்படி செய்கிறேன். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? அப்போ இவனுடைய கோல் என்ன, மோட்டிவ் என்ன? இவனுக்கு என்னன்னா, எப்படியாவது ஆண்டவருடைய அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஃபெயிலியர் ஆகக்கூடாது. +2ல் இவ்வளோ மார்க் எடுக்கணும், எக்ஸாமில் இவ்வளோ மார்க் எடுக்கணும், பிள்ளைங்களுக்கு ஒரு கோல் இருக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், இந்த கம்பெனியில் எந்த கம்பெனியில் நான் போய் சேரணும், அந்த கம்பெனியில் மேனேஜர் ஆகணும், அந்த கம்பெனியில் CEO ஆகணும். இப்படி ஒரு கோல் செட்டிங் மைண்டு நமக்கு வரணும். அதுபோல் ஆண்டவர் நம்ம எதை செய்கிறோமோ அதில் அச்சீவ் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் இது எடிபிள் ட்ரெஸ்ஸை கொடுத்த போது இதே மாதிரி தான் அழுது அந்த ஆசீர்வாதத்தை வாங்கினாங்க. அதே மாதிரி எப்ரோனை இது எடிபிள்ஸ் தூக்கிட்டு எப்ரோனை கொடுத்தபோது இதே மாதிரி தான் அழுத. கர்த்தர் தேவன் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அது மிக முக்கியமான காரியம். சரி, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. 2வது பாயிண்ட்டு, கைடன்ஸ் ஆஃப் எஜுகேஷன். பக்தி விருத்தியில் 2வது வழிகாட்ட வேண்டும். முதல்ல எப்படி கைடன்ஸ், நம்ம ஊழியத்தில் அவர்களை வழிகாட்ட. ரோமரை இது சபைக்கு இந்த காரியங்களை நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுறோம். நீங்கள் அநேகரை வழிகாட்ட வேண்டும். நீங்கள் தான் டாப் லெவலில் இருக்கீங்க, எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுறாங்க. 2வது எந்த எடிஃபிகேஷன் அப்படின்னா, நம்ம 2வது வசனம் வாசிங்கம்மா. நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். ஹல்லேலூயா. அப்படின்னா விட்டு கொடுக்க வேண்டும். ஒரு கணவன் ஒரு மனைவி என்ன பண்ணுறாங்க, கணவனுக்கு என்ன பிடிக்குதோ அவங்க என்ன பண்ணுறாங்க, விட்டு கொடுக்குறாங்க. மனைவி நல்லா பாடுவாங்க, கணவனுக்கு பாட்டே வராது, அதனால் பாட்டை நிறுத்தி விடுகிறார்கள். அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிடுவாங்க, இவங்களுக்கு வெஜிடேரியன் தான் பிடிக்கும். உடனே என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே நான்வெஜ்ஜுக்காக வெஜிடேரியனை விட்டுட்டு இன்னும் நான்வெஜ்ஜை போகிறாங்க. இல்லை வெஜிடேரியன் ஹஸ்பண்டாக இவங்க வெஜிடேரியனாக மாறிடுறாங்க. ஏதாவது ஒரு சாக்ரிஃபைஸ் செய்யும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை, அந்த பிரியம் எப்படி வருகுது அப்படின்னா, ஒருவரை விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பிரியத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தேவன் பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்ன பண்ணுறாரு, சமாதானமாக இருக்கும். உங்களுடைய எண்ணம் ஏக்கம் எல்லாம் இருவரும் சேர்ந்து தேவ திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும்.
ஹல்லேலூயா. ஒரு கணவன் மனைவியில் ஆரம்பித்து, பிறகு பிள்ளைகள் ஆரம்பித்து, வேலை ஸ்தலங்கள் ஆரம்பித்து, அநேக காரியங்களை கர்த்தர் உங்கள் பாஸுக்கு கரெக்டான டைமுக்கு வருது பிடிக்குன்னா 1/2 hour முன்னாடி வந்து பாருங்க, உன்னை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. அப்போ பிரியமாக நடக்கிறது மிக மிக முக்கியமானது பக்தி விருத்தி. எல்லாம் பிரியமாக நடக்கலாம், ஆனால் விசுவாசியை உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பக்தி விருத்தி. ஆண்டவர் அதில் மகிமைப்பட வேண்டும், வேதாமத்து வார்த்தைகள் மகிமைப்பட வேண்டும். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு பிள்ளையா நீங்களும் நானும் மாறும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார்? அதில் சந்தோஷப்படுவார் என்று அந்த அருமையான காரியம். ஏன்னா அந்த இடத்துல எழுதும் பொழுது அங்கே அந்த ரோமர் சபையில் கிரீக்ஸ் இருக்காங்க, ரோமன்ஸ் வந்து ரிச்சாக இருக்கிறாங்க, அவங்க தான் பவர்ஃபுல், தேவர் ரூலிங் த வேர்ல்டு. இப்போ இந்த கிரீக் போய் சேரும்பொழுது அவன் வீக்காக இருக்கிறான், அவன் வீக்காக இருக்கிறான். யூதர்கள் போயிருக்காங்க அந்த சர்ச்சுக்கு, யூதர்கள் வீக்காக இருக்காங்க, நீ அந்த ஊர்லேருந்து வந்த அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே இது பண்ணுறாங்க. அப்போது அந்த சபைக்கு எழுதும்போது ரொம்ப ஞானத்தோடு கூட எழுதுகிறான், ரோம சபையே நீ பவர்ஃபுல்லாக இருக்கிற, நல்லா இருக்கிற, வெரி குட், டாப்பு, ஆனால் உங்கள்கிட்ட வர ஆட்களை நீ பலவீனப்படுத்துகிறா, அவங்க ஏழையாக இருக்காங்க, அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லை, அப்படி நீ செய்யாத. அதனால தான் அவன் சொல்கிறான், எல்லாருக்கும் எல்லாவும் போல ஆனேன். படிக்காதவன்ட்ட நான் படிக்காதவன் போலே இருக்கிறேன், படித்தவன்ட்ட படித்தவன் போல இருக்கிறேன். இப்படி எப்படியாவது சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும், ஆத்துமாக்கள் ரட்சிக்க வேண்டும், எதையாவது ஒன்று விட்டு கொடுத்து தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, நான் சர்ச்சுக்கு என்ன ஹஸ்பண்டு பிடிக்கவே பிடிக்காது பாஸ்டர், சண்டை போடுவார் பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை அப்படி நீ போகலாம், நம்மளோட குல தெய்வம் இருக்குல்ல, அதை எப்படி நீ விட்டுட்டு போகலாம் அப்படின்னு கேட்பார் பாஸ்டர். அவருக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ திங்கக்கிழமைலேருந்து சனிக்கிழமை வச்சு தின்னு 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 ஆக்கி ஆக்கி தலையில் தான் பாஸ்டர் கொட்டலை, இல்லை தட்டில் கொட்டலாம் பாஸ்டர். அதனால் ஞாயிற்றுக்கிழமை இப்போ இந்த புடவை கட்டணும் போன்னு சொல்கிறார் பாஸ்டர். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, அந்த ஒரு நிமிஷத்தில் அவ்வளோ பயங்கரமாக வைராக்கியமுள்ள ஆளை இந்த அம்மா மாற்றி விடுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ அவங்க நல்லா திங்க் பண்ணுறாங்க, காமிக்கிறாங்க, இந்த புருஷன் டெம்பரவரி, அந்த புருஷன் பர்மனண்ட். அவரை பிரியப்படுத்தினா இவரை பிரியப்படுத்தினா எல்லாம் நடந்துடும். அதை புரிஞ்சுக்கிறாங்க, செயல்படுறாங்க, வின் பண்ணிடுறாங்க. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பு. அதனால தான் பவுல் எழுதும்போது ரொம்ப அழகாக இவற்றை எல்லாம், அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்குது, வேறுபாடுகள் இருக்குது, அவற்றை எல்லாம் உடைச்சிட்றான், தூள் தூளாக உடைச்சி அதை மாத்திடுறான். பாருங்க 1 கொரிந்தியர் 9:19 பாருங்க. 1 கொரிந்தியர், ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு, அதிக ஜனங்களே, though I am free from all men I have made myself a servant to all. என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமை. நான் அடிமை கிடையாது, நான் ஹை லெவலில் இருக்கேன், எல்லாம் இருக்கேன். ஆனால் எப்படியாவது ரட்சிக்கப்படணுன்ற ஒரே ஒரு திட்டத்துக்காக நான் அடிமை போல், ஒரு சர்வெண்ட் போல மாறி விடுகிறேன். சொல் வாசிங்க. யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி, இப்ப சொல்ற பாரு, யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு, யூதருக்கு யூதரை போலவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை. அவங்ககிட்ட ஒரு பரிசேயர் வேதபாரர்கிட்ட அவங்ககிட்ட பண்ணி ஃபுல்லாக டோராவை பற்றியே பேசுவான். டோராவில் இப்படி சொல்லிருக்கு, அப்படி சொல்லிருக்கு, இப்படி சொல்லுவாங்க. பரவாயில்லப்பா, டோராவை பற்றி ஒன்று நல்லா தெரிந்த அவனை ஆதாயப்படுத்திடுறான். படிக்காதவன் வருவான், அவங்ககிட்ட என்ன பண்ணுறான், டோராவை பற்றி பேசுகிறான். பேதுருக்கு புரியுமா? சின்ன வயசில் ஸ்கூலுக்கு ஓடாமல் ஓடி வந்த ஆள் அது. அவங்ககிட்ட போகும்பொழுது என்ன பண்ணுறான், படிக்காதவன் பேர் ஒன்றுமே இல்லைப்பா, எனக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா. அப்போது அவனுடைய திட்டம் என்ன, எப்படியாவது ஒரு ஆளை தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆதாயப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு உள்ளவனாய் இருந்தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. விசுவாச வாழ்வில் உயர விசுவாச ஜீவியம் செய்து
விசுவாச ஜீவியம் செய்து சாட்சிகளாம் நாம் நிலைத்து சிறந்து வாழ்ந்திடுவோம். சாட்சிகளாய் வாழ்ந்திடுவோம். உன்னத வாழ்வினிலே சாட்சிகளாய் வாழ்ந்திடுவோம். உன்னத வாழ்வினிலே இமய முதல் குமரி வரை சென்றிடுவோம் நாம். இயேசுவின் சிலுவையை உயர்த்திடுவோம். கரங்களை வயசு பாருங்க. இமய முதல் குமரி வரை சென்றிடுவோம் நாம். இயேசுவின் சிலுவையை உயர்த்திடுவோம். ஹல்லேலூயா. அப்ப முதல்ல என்ன சொன்ன, ஊழியத்தில் என்ன பண்ண வேண்டும், மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். ரோம சபை செய்கிறது. ரெண்டாவது என்ன செய்யறாங்க, அந்த வழிகாட்டுதல் பக்தி விருத்திக்கு எதுவாக இருக்க வேண்டும், ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும். மூன்றாவது காரியம் என்னன்னா, அந்த பக்தி விருத்து கிறிஸ்துவின் வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பேதுரு, யாக்கோபு, யோவான் சொன்னா, அது சொன்னா இல்ல, இயேசு சொன்னார், என் தேவன் சொன்னார். ஹல்லேலூயா. அதுபோல கிறிஸ்துவிலே வழிகாட்டுதல். 3ஆம் வசனம் பாருங்க. கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல். ஏன்னா இயேசுகிட்ட இருந்த பவர் காற்றையும் கடலையும் அதற்றது மாத்திரமல்ல, கடல் மேலே நடக்கிறப்ப உங்களையும் என்னையும் கடல் நடக்க விட்டா என்ன ஆகும்? ஹல்லேலூயா. பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டரையே கூப்பிட்றீங்க இல்லை, நாளைக்கு நான் கடல் மேல் நடக்க போகிறேன், ஜோ பைடனே கூப்பிடுவீங்க நீங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு, சிம்பிளா நடக்கிறார். அவ்வளோ பவர், அவ்வளோ பவர் இல்லையா? நூற்றுக்கு அதிபதிய பையன், நூற்றுக்கு அதிபதி சர்வெண்ட் வந்து வியாதியாக இருக்கிறான். போ, விசுவாசத்துக்கு ஆகக்கூடாது, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அவனு சரியாயிட்டான், இயேசு சொன்ன வேலைன்னு புரிஞ்சுக்கிட்டான். எவ்வளோ பவர் பாருங்க. அவ்வளோ ஃப்ராக்ஷன் சொல்கிறாரு, அங்கே நடக்குதுங்க, அவ்வளோ பவர். ஆனால் அவர் வந்து தனக்கு பிரியமாக நடக்காமல் பிதாவுடைய திட்டத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நமக்கு பிரியமாக நடக்குதில்லை, இயேசுவுக்கு பிரியமாக நடப்பது. அவருடைய நிந்தனைகள், அந்த வசனம் ரொம்ப நல்லா இருக்கு. உம்மை நிந்திக்கருடைய நிந்தனைகள் மேல் விழுந்தது. இயேசு மேலே எல்லாரும் திட்டுவாங்க, அநியாயம் பண்ணுவாங்க, மோசமாக பேசுவாங்க. போன வாரங்களை பார்த்த மத்தியா தலைகீழாக தூக்கி விடுறதுக்கு ரெடியாக இருக்கிறான் பாரு. அவ்வளோ மோசமான காரியங்கள்லாம் பார்த்துட்டு அவர் கடந்து போய் விடுகிறார். அதுபோல் ஆண்டவருடைய பிள்ளைகளை உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் வச்சிருக்காரு. நமக்கு யாரெல்லாம் துரோகம் பண்ணாலும் கர்த்தர் தேவன் பரிசுத்தாவின் உங்களை கைவிட மாட்டார். உன்னை துரோகம் பண்ண வைக்கிறார் அவர். ஏனென்றால் தேவன் உங்களை உயர்த்த வேண்டும், தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், நீங்கள் அவமானப்பட வேண்டும், நீங்கள் இந்த அடைய வேண்டும். இது தேவ திட்டம். அப்போதான் அவருக்கு சொரணம் வரும். ஒரு அப்பா இருக்கிறாருன்னா, ஒரு அப்பா முன்னாடி ஒரு பையனை திட்ட சும்மா இருப்பாரா? இத்தனைங்க ஒரு கமிஷனருக்காக வச்சுக்கோ, விடவே மாட்டார். எங்கள் அப்பா சிஐடி இன்ஸ்பெக்டராக இருந்தார். எனக்கு பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியார் என்ன பண்ணிட்டான், நான் சரியாக படிக்கல, ஹோம் ஒர்க் எழுதலைன்னு சொல்லிட்டு முழங்கால் போட வச்சிட்டார் இந்த வாத்தியார். நான் விடுவேனா? எங்கள் அப்பாட்ட தலைகீழ் சொல்லிட்டேன். உங்கள் அப்பா என்ன இன்ஸ்பெக்டர்னா கீழ்ச்சிருவாரா அப்படின்னு சொன்னான்னு சொல்லிட்டேன். கீழ்ச்சிட்டார். எங்கடா இருக்கிறான்னாரு. அப்பா நான் கவனிச்சிருந்தேன்ப்பா, சாயந்தரம் அங்கே தான்ப்பா பஸ் ஏறுவார் அவர். எங்கேப்பா பஸ் ஏறுவார்? அங்கே வரலப்பா, அங்கே தான் பஸ் ஏறுவார். அப்படியா? போலீஸ் கண்டேங்க வா, 2 பேர். அந்த டீச்சர் ஆள் அங்கே தூரத்தில் நிற்பான், காமியாப்பான். அவன் பஸ் ஏறுவான், 2 தூக்கிட்டு வாங்கினார். அவனுக்கு ஒன்றுமே புரியல பாவம். எப்போ? அப்போ படிக்கிறப்போ 5ஆம் கிளாஸ். இதுலேயே இந்த வேலைலாம் பண்ணியிருக்கேன். 5ஆம் கிளாஸே இவ்வளோ அவனை வந்து முட்டப்பட்ட படால் படிச்சு போட்டு, அப்போ சார் நான் சொல்லுவேன்,
பயமுடு. நல்லா சொன்னீங்கப்பா நினச்சிக்கிட்டேன் நான். தூக்கி உள்ளே போட்டு அப்படியே உட்காந்து அழுகுறான். தம்பி தம்பி ப்ளீஸ் தம்பி ப்ளீஸ். அதுக்கப்புறம் எல்லாமே 100க்கு 100 தான் நான். சரி, இது நான் கிறிஸ்துக்கு பிரியமாக நடந்துக்கிட்டேன்னா நடக்கலை. அந்த நிந்தனை உங்கள் மேலே வர வர தேவன் உங்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பார். ஆவிக்குரிய விஷயத்தில் ஒருவன் மாற வேண்டும். ஆனால் இப்போ நம்மளை அசிங்கமாக திட்டினாலும் நமக்கு ஸ்வரமே வர்றதில்லை. அல்லேலூயா. அந்த பக்கமே போகிறதில்லை. நான் அந்த லேக்கியார் பக்கமே போகிறதில்ல. இல்லை டென்ஷன் ஆகுதில்ல. ஆண்டு இருந்தாலும் கூட ஆண்டு நான் அழுதுகிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் கர்த்தர் நம்மை மறுபடியும் தூக்கி நிறுத்துவார். விழுந்து போன ஹெப்ரோனை மறுபடியும் தூக்கி நிறுத்துவார். விழுந்து போன எடிபிளஸை தூக்கி நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. இப்போ கிறிஸ்துவனுடைய காரியங்களில் நடக்க வேண்டும் என்று அவன் அழகாய் கற்றுத்தருகிறத பார்க்குறோம். ஜான் 5:30 பாருங்க. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை என் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை என் தேடுகிறபடியா என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. தேவன் என்ன முன்குறிச்சாரோ அதற்கு தன்னை முழுமையாய், தன்னுடைய பிரியமல்ல, பிதா பரலோகத்தில் திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்க நீங்களும் நானும் என்ன பண்ண வேண்டும்? பரலோக திட்டத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுடைய ஆசீர்வாதங்களை ஒருவரும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. சரி, 4வது காரியத்துக்கு நம்ம போவோம். டைம் ஆகி போச்சு. கைடன்ஸ் ஆஃப் பேஷன்ஸ், பொறுமையிலே வழிகாட்டுதல். 3வது காரியம் என்ன சொன்ன? கிறிஸ்துவை போல. 2வது காரியம் என்ன சொன்ன? எடிஃபிகேஷன். இல்லையா? எடிஃபிகேஷன் மிக மிக முக்கியமான ஒன்று. அது இம்ப்ரூவ்மெண்ட்டு, இன்ஸ்ட்ரக்ஷனு, என்லைட்மெண்ட். 3 காரியங்கள் அந்த எடிஃபிகேஷனில் இருக்குது. இம்ப்ரூவ்மெண்ட், உங்களை நீங்கள் அடுத்த நிலைக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஆண்டவர் தேவன் இந்த காரியங்களை செய்வார். இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். சார், 4வது காரியம் பார்க்கும்போது 4வது காரியம் என்ன சொல்கிறேன்? கைடன்ஸ் ஆஃப் பேஷன்ஸ். எல்லாவற்றையும் பொறுமையோடு கூட இருக்க வேண்டும். பெருமையோடு கூட இல்லை, பொறுமையோடு கூட. சொல்லுங்கள், பெருமையோடு இல்லை, பொறுமையோடு கூட. பேஷன்ஸ் ரொம்ப மிக மிக முக்கியம். பொறுமை எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். தேவ வசனத்தால் உண்டாகும் பொறுமை. அப்போ அந்த வசனம் சொல்லும்போது சொல்கிறான், பொறுமை வர வேண்டும் என்றால் தேவ வசனத்தை அடிக்கடி நல்லா படிக்கணுமா. பைபிளை படிக்க 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 தேவன் உங்களுக்கு என்ன பேசுவார்? அந்த பேஷன்ஸ், அந்த பொறுமையை தேவன் கொடுத்து விடுவோம். ஆண்டவர் படிக்கும் பொழுது கர்த்தர்களோட பேசுவார். அந்த வேலை வாசத்தின் மூலமாக, நீ கொஞ்சம் குவைட்டாக இரு, நான் உனக்காக யுத்தம் செய்வேன்னு சொல்லுவார் கர்த்தர். ஆண்டவரை செய்ய வல்லமை. சரி, சீக்கிரமாக முடிக்கலாம். பாருங்கள், தேவ வசனத்தை உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நான் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு. தேவ வசனத்தால் உண்டாகும் பொறுமை, ஆறுதலினாலும் நான் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்க எல்லாம் நமக்கு போதனையாய் எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. whatever things we are written before were written for our learning போடப்பட்டிருக்கு. நாம் கற்றுக்கொள்ளும்படியாய். that we through the patience and comfort of the scriptures might have hope. அந்த நம்பிக்கையோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே ஒரு காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தரணும், நம்பிக்கையோடு கூட காத்திருக்க வேண்டும், விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். உங்கள் புருஷன் மாறல, கட்டாயம் மாற்றுவார் என் ஆண்டவர். உங்கள் பிள்ளைகள் மாறவில்லை, தேவன் நிச்சயமாய் செய்வார். உன் பிள்ளை சரியாக படிக்கல, கட்டாயமாக என் பிள்ளையை கர்த்தர் அடுத்த நிலைக்கு கர்த்தர் கொண்டு போவார். உனக்கு நல்ல வேலை கிடைக்கல, கர்த்தருக்கு நல்ல வேலையை கொடுப்பார். அவன் பிஸ்னஸ் சரியாகல, இல்லை எனக்கு கர்த்தர் மறுபடியும் என் பிஸ்னஸை கர்த்தர் மறுபடியும் கட்டி எழுப்புவார். எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு கூட நீங்கள் காத்திருக்கும் பொழுது உங்களை அப்படி தட்டி, பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்ற சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். ஹல்லேலூயா. அதற்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் தேவன் உங்களுக்கு செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய கரமும் தேவனுடைய தயவுகளும் ஆசீர்வாதங்களையும் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் மறந்து போகிறோம். இப்போ 4 காரியங்களை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுத்தார். 1 பார்க்கும் பொழுது கைடன்ஸ் ஃபார் சர்வீஸ், ஊழியத்திலே வழிகாட்டுவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். 2வது, அந்த ஊழியத்தை வழிகாட்டுதலாக மாறும் பொழுது அது பக்தி விருத்தி உண்டாக அந்த காரியங்களை செய்ய வேண்டும். 3வது, அந்த கிறிஸ்துவனுடைய
போதனைக்கு உட்பட்டதாக அவருடைய கைடன்ஸ் பிரகாரம் அந்த காரியத்தை செய்து பொறுமையோடு நீங்கள் செய்து முடிக்கும் பொழுது தேவன் உங்களிலே மகிமைப்படுவார். கடைசி ஒரே ஒரு வசனம் எபிரேயரில் 10:36 பாருங்க. விசுவாச நீதிமான் பிழைப்பார், பின்வாங்கி போனான் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. ஹல்லேலூயா. அதனால் கடைசி வரையிலும் விசுவாசல் என்ன தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கு.